Hi students, have a good day to all. Today we have learned Microsoft Excelல ஒரு salary list எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். salary list preparation ஓகேங்களா? ப்ரிப்பரேஷனில் பாருங்க, இது ஃபுல்லாக ஹைட் ஆயிருக்கா? இது ஃபுல்லாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெக்கார்ட்ஸ் நம்ம டைப்பிங் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி ஐடின்னு வச்சுக்கோங்க, எம்பி ஐடின்னு வச்சுக்கலாம். நேம் நெக்ஸ்ட் வந்து salary. number of working days. working days. ஆக்சுவல் சேலரி வேணும் இல்லையா? ஸோ அதை வந்து ஆக்சுவல் சேலரி, இதை வந்து ஆக்சுவல் சேலரின்னு வச்சுக்கலாம். எம்ப்ளாயோடைய நேம் அடிச்சிருக்கோம், எம்ப்ளாயோடைய ஐடி அடிச்சிருக்கோம். எம்ப்ளாயி நேமு, ஐடி, சேலரி லிஸ்ட் ப்ரிப்பரேஷனுங்கிறது இது ஹெட்டிங். ஸோ அதனால் இப்போ வந்து கரண்ட் சேலரி. கரண்ட்டு சேலரி அப்படின்னு நினச்சாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேலரி லிஸ்ட் ப்ரிப்பரேஷனுங்கிறது இந்த டோட்டல் எல்லா காலமுக்கும் சேர்த்து மெர்ஜ் ஆகிருக்கட்டும். ஸோ அதனால் எல்லாத்தையும் நம்ம மெர்ஜ் பண்ணி வச்சுக்கலாம், சென்டர் ஆக்கி வச்சுக்கலாம். அப்போ இதில் வந்து போல்ட் ஆக்கிக்கோங்க, சைஸஸ் கூட்டிக்கலாம் ஃபார்மட்டுக்காக. இதே அதே மாதிரி போல்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்கும் பார்டர் செட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக டோட்டலாக பார்டர் கவர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வியூ கொஞ்சம் இல்லை காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஐடி கொடுத்துடலாம், நேம் கொடுக்குறோம், ஆக்சுவல் சேலரி கொடுக்குறோம், நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் கொடுக்கணும், கரண்ட் சேலரி அதான் கால்குலேட் ஆகணும். ஓகேங்களா? அப்போ நம்ம அதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? நம்ம மேனுவலாக எப்பயுமே வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறது, மேனுவல் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுக்கு இடையில நீங்கள் வந்து டிசிக்னேஷன் கொடுக்கறனா கூட கொடுத்துருந்துருக்கலாம். ஜாப், அவங்க என்ன ஜாப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை மென்ஷன் பண்ணல. இட்ஸ் ஓகே, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம சேலரி கால்குலேஷனுங்கிறனால சேலரியை மட்டும் மெயினாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம டீடைல்ஸ் மட்டும் நம்ம டைப்பிங் பண்ணிக்கிட்டா போதும். நமக்கு ஒரு இதுக்கு ஃபார்முலா செட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா இதுக்கும் ஃபார்முலா வந்து அப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம வந்து ஒரு இதுக்கு மட்டும் நம்ம ஃபார்முலா செட் பண்ணாலே போதுமானது. நாட் 8 வந்து நம்ம டைப்பிங் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ அவங்கள்ட்ட ஒர்க்கிங் டேஸ் டைப் பண்ணணும். ஒர்க்கிங் டேஸ் வந்து நமக்கு சென்டராக வேணும்னால சென்டர் நம்ம கொடுத்துக்கலாம். ஆக்சுவல் சேலரி சென்டராக இருக்கட்டும் அப்படின்னா சென்டர் கொடுத்துக்கலாம். எம்ப்ளாயி ஐடி சென்டராக இருக்கணும்னா சென்டராக கொடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து ஒர்க்கிங் டேஸ் வந்து நமக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்றோம். இது வந்து கவனமாக கொடுக்கணும், மிஸ்டேக்காக கொடுத்துடக்கூடாது. ஸோ அதனால் இதை கவனமாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட் சேலரி. இப்போ வந்து ஆக்சுவல் சேலரி எவ்வளவோ அதை கால்குலேட் பண்ணி 29 டேஸ்க்கு நம்ம இதை கால்குலேட் பண்ணணும். அப்போ நம்ம மேனுவலாக பண்ணும்போது எப்படி பண்ணுவோமோ அந்த டேஸ் படி நம்ம அதைப்படி நம்ம பண்ணணும். ஓகே, இப்போ இதை வந்து 25,000ங்கிறத பெர் டேக்கு முதல்ல கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணிவிட்டு இன்ட்டு 29 டேஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ ஈக்குவல் டு இதை டிவைடட் பை 30 போட்டிங்கன்னா ஒரு நாளுடைய சேலரி உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? பெர் டே சேலரி கிடச்சிருச்சு. அப்போ நம்ம பெர் டே சேலரி கூட இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இதில் வந்து பெர் டே சேலரி அப்படின்னு சொல்லி கூட நம்ம ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. பெர் டே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன்.
ஓகே, இப்போ இந்த பெர் டே சேலரி கால்குலேட் பண்ணிட்டு கூட அப்போ கரண்ட் சேலரி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கும் பார்டர் செட் பண்ணிக்கலாம். இப்போ பெர் டே கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ இதோடைய டெசிமல்ஸ் பார்த்தீங்கன்னா 3333 இருக்கு இல்லையா, இதை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த டெசிமலை என்ன பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்க்ரீஸ் டெசிமல் டிக்ரீஸ் டெசிமல் இருக்கு, ஸோ டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக பெர் டே சேலரி எல்லாருக்கும் கால்குலேட் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணோம், ஒன்றும் இல்லை, 25,000லேருந்து 30 நாளால் டிவைட் பண்ணோன்னா ஒரு நாளைக்குள்ள அவங்களுடைய சேலரி கிடச்சிரும். இப்போ 15,000 அப்படின்னா அவங்களுக்கு 30ஆல் டிவைட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 500 ரூபாய் அப்படிங்கிறது கிடச்சிருது. அப்போ இப்போ பெர் டே இன்ட்டு ஒர்க்கிங் டேஸ் அப்போ ஈக்குவல் டு, அப்போ பெர் டே சேலரி எவ்வளவு இவ்வளவு, எவ்வளோ ஒர்க்கிங் டேஸ் 29 நாள். அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு கரண்ட் சேலரி கிடச்சிடும் இல்லையா. ஸோ அப்போ இந்த செல்லோட நம்பரை மென்ஷன் பண்ணுங்க, G6 இன்ட்டுக்கு நம்ம இந்த ஸ்டார் சிம்பிள் தான் போடுறோம். அதே மாதிரி பெர் டே அப்போ H6 என்ட்ரடிங்க, முடிஞ்சிச்சு. ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகி ஆன்சர் வந்துருச்சு. இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், டெசிமல்ஸில் இருக்க அந்த டெசிமலை நம்ம லெஸ் டெசிமல் கொடுத்துக்கலாம். 6ங்கிறது 7 மாறிடுச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக 6, ஏன்னா 5க்கு அபவ் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது 7 கன்வெர்ட் ஆகும். இப்போ இது எல்லாமே சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ் கூட நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி நம்ம டே சேலரி லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியும். இது வந்து நார்மல் எம்ப்ளாயிஸ்க்குள்ள சேலரி லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதே இதில் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஆஃப் அலவன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத எக்ஸசைஸில் பார்க்கலாம். இப்போ எக்ஸசைஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். அதில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள், சேலரி லிஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் தான். அதே இதில் என்ன பண்ணியிருக்கோம், பேசிக்கில் அதோடைய என்ன பர்பஸ்ங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாக நீங்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் ஒன்று மட்டும் நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். 25,000ல் 10% மட்டும் ஹெச்ஆர்ஏ கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், டிஏக்கு 7% நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 25,000ல் 10% வச்சு இந்த கால்குலேஷன் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிடுறேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் மற்ற கால்குலேஷன் நீங்கள் ரெடி பண்ணணும். இப்போ நம்ம எக்ஸசைஸ் எடுத்துட்டோம். இப்போ நான் இங்கே எடுத்துட்டேன். இது கொஞ்சம் இந்த பிக்சரை ஓரமாக வச்சுட்டு நம்ம இங்கே ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபுல் ரெக்கார்ட்ஸ் நம்ம டைப்பிங் பண்ண வேண்டாம். ஃபுல் ரெக்கார்ட் அடிக்கிற டைமில் அமௌண்ட்டை மட்டும் நம்ம அடிச்சுக்கலாம். பேசிக்கையும் ஆச்சாரியே ரெண்டு மட்டும் நம்ம டைப் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே உங்களுக்கு வந்து உங்களுடைய நான் எக்ஸசைஸ் கொடுத்ததுலையும் அதில் நான் செக் பண்ணி அதோடைய ரிசல்ட்டை கொடுத்து தான் கொடுத்துருக்கேன். அப்படிங்கிறனால இதை நான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணால் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் பார்த்துருங்க. இப்போ 25,000 நம்ம கொடுத்துருக்கோம், 12,000 கொடுத்துருக்கோம், தென் வந்து 10,000, 9,000, 9,000 again 9,000. இந்த வியூ கூட கொஞ்சம் உங்களுக்கு பெரிய வியூவாக வச்சு காமிக்கிறேன். ஓகே, இப்போ 9,000 வந்துருக்கு. இப்போ இன்னொரு 9,000, இன்னொரு 9,000 போட்டாச்சு. இன்னொரு 6,000, அடுத்து ஒரு 6,000, அப்புறம் ஒரு 5,000. ஓகே, இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஹெச்ஆர்ஏ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஹெச்ஆர்ஏவுடைய பர்சன்டேஜ் இங்கே மேலே மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள், 10%. அப்போ இந்த பேசிக்கில் 10%. அப்போ ஈக்குவல் டு நமக்கு பேசிக் என்ன, பேசிக்கோட செல் நம்பர் B6 இன்ட்டு 10% வந்து நீங்கள் என்ன செய்யலாம், 10 இன்ட்டு 10% கொடுக்கலாம், இல்லை 10 டிவைடட் பை 100 அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஈக்குவல் டு இந்த 6 இன்ட்டு 10 டிவைடட் பை 100 பாருங்க, 2,500 வந்துருச்சா. இப்போ நீங்கள் அதை ட்ராக் பண்ணுங்க, அப்படியே வந்து எல்லா இதுக்கும் ஆன்சர் வந்துடும். ஆன்சர் கால்குலேட் ஆயிடுச்சா. இப்போ இதே மாதிரி இப்போ நான் வந்து டிஏக்கு மட்டும் உங்களுக்கு டிஏக்கு வேணால் நான் கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன். 7% கொடுத்துருக்கோம். அப்போ அதே தான் எடுக்கணும், பேசிக்காக தான் எடுக்கணும். பேசிக்கில் இன்ட்டு 7%, அப்போ 7/100. அப்போ நீங்கள் 5னா 5/100 அந்த மாதிரி தான். ஸோ ஓகே பாருங்கள், இப்போ கால்குலேட் ஆயிடுச்சா. இப்போ இதிலேருந்து இதில் அப்படியே ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட் ஃபுல்லாக வந்துடும். இதே மாதிரி நீங்கள் டிஏ ட்ராவலிங் அலவன்ஸு, மெடிக்கல் அலவன்ஸு, அதே மாதிரி இஎஸ்ஐ, பிஎஃப் இது எல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க. கிராஸு டிடக்ஷன் இருக்குது. இந்த கிராஸுங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். கிராஸில் டிடக்ஷனுங்கிறதுல இஎஸ்ஐ பிஎஃப் நம்ம ஆட் பண்ணிக்கணும். நெட் பேல
கிராஸ்லேருந்து டிடக்ஷனை மைனஸ் பண்ணி நெட் பே கண்டுபிடிக்கணும். ஓகே, இதை நீங்கள் ஓரளவு ட்ரை பண்ணுங்கள். தெரியாத பட்சத்தில் நம்ம டைரெக்டாக பார்த்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி பேலன்ஸில் உள்ள எக்ஸசைஸையும் நீங்கள் ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.